Hey guys, welcome to Navigator Eats vlog. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிலிட்ரி பெரியப்பா லொக்கேஷனுக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் நம்ம இப்போ யூடியூப்பில் ட்ரை பண்ண போகிறோம். மீம் ரியாக்ஷன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இருட்டு மீம்கள்னு சொல்லலாம். ஸோ டார்க் மீம்ஸ். ஸோ எல்லோரும் நம்மள மாதிரி ஹெட்செட் போட்டு ரெடியாக இருந்துக்குங்க. பப்ளிக்லலாம் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்க்காதீங்க. ஸோ பாருங்கள், கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பேசுறதே தாறுமாறாக தான் பேசுவோம். அதுவும் நம்ம தலை வேற பேச போகுது. தாறுமாறு தர்பார். தாறுமாறு தர்பார் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீ 10 வருஷமா கொடைக்கானல் எஸ்டேட்ல வெள்ளக்கார முதலாளி அம்மா கிட்ட ஒழுங்கா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திய. இப்ப உன் நிலைமைய பாத்தியா? அந்த வயிற்றுல ஏன் கேக்குற? அந்த அம்மா இந்தியா விட்டு போகும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? மிஸ்டர் கிருஷ்ணன், நீங்க ஏன் கீழே 10 வருஷம் வேலை செஞ்சது ரொம்ப திருப்தியா இருக்குது, என் கூட லண்டன் வந்துருங்களே. நானும் போயிருப்பேன். அந்த நேரம் பார்த்து இந்த மூதேவி இவங்க அம்மா கடல் தாண்டி போக கூடாதுன்னு கண்ணீர். அட படுபாவி, பொழைக்க தெரியாதவன்டா நீ. ஏன் அப்படி சொல்ற? ஏன்பா வெள்ளக்காரமா கிட்டக்க கீழே வேலை செஞ்சதுக்கு 10 வருஷம் வேலை கொடுத்துருக்குறாங்க. சரி, இதே கீழே மேலேயும் வேலை செஞ்சிருந்தா லைஃப் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்கல்ல. படுபாவி, மடத்தனம் பண்ணிட்டானே. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நீங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் எய்ம் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. போலீஸ். கடவுள் வந்து உங்களுக்கு 2 வாரம் தராரு. ஒன்னு போலீஸ் வேலை, ஒன்னு பொண்ணு, கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? பொண்ணுதான் ப்ரோ. பொண்ணு தான். அடங்கோயால இவன் 1ஆம் நம்பர் பொம்பளை பொறிக்கா இருப்பான் போலகுதடா. சரி வாங்க அடுத்து பார்ப்போம். உள்ளங்கையில வச்சு தாங்க ரோஜா. மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கீங்களா? ரோஜா மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஏறு குச்சிக்கு சட்டை போட்ட மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு ரோஜா கேக்குதா? ஏன் சம்பளம் என்ன, உங்க சம்பளம் என்ன? இருங்க பாய். உங்க மூஞ்சி இதுக்கு முன்னாடி கண்ணாடில பாத்திருக்கீங்களா? அழகுக்கு உண்டான ஷேப் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா? அதானே, அரிசி முட்டை மாதிரி மொத்தையா இருக்கீங்க. ஏன் சம்பளம் என்ன, உங்க சம்பளம் என்ன? ஏன் இந்த மாதிரி கடலுக்கு ஆசைப்படுறீங்க? உன்னுடைய லைஃபுக்கு 6 பெருசு. இருக்கிறத விட்டுட்டு ஏன் பறக்கிறத பிடிக்க பார்க்க? கொஞ்சமாவது அறிவோடு நடந்து. ஒரு மூட்டை விதை விதைச்சா அதுக்கு ஏற்ற அறுவடை தான் கிடைக்கும். 10 மூட்டை விதை விதைச்சா அதற்கு ஏற்ற அறுவடை கிடைக்கும். நீங்க வெறும் இவ்வளவு 1000 ரூபாய் தான் காணி கொடுத்தா அதுக்கு ஏற்றபடிதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்க தாராளமாய் கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சா தாராளமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதுதான் வேதத்தின் ரகசியம். அந்த காலத்துல நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க குழந்தைங்களுக்கு. இந்த காலத்துல என்னடானா எந்தெந்த கடவுள் பேரெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தி பணத்தை பிடுங்கி இவனுங்க சூத்துல சொருகிறதுக்கு பார்க்குறானுங்க. ஏண்டா மக்கள்னா அவ்வளோ மடத்தனமாவா இருக்கிறாங்க? உஷாராயிடுங்கடா. Raúl, mira dónde estoy. Ven para que disfrutes conmigo y quites un poco de ese estrés que tienes de tanto trabajo. Mi amor, estás invitado. Después no digas que no te invité, papi. Te pongas rabioso. Raquiti, raquiti. Raquiti. பர்றா அண்ணன் காக்காக்கு ஜட்டி பாடி போட்ட மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான். இப்படிலாம் ஒரு ஏமாத்துறானுங்கடா. என்னையா பண்றாங்க? முடிய மாறுறானா? மூந்து பார்க்குறான். காஜி பத்தி எங்கேயோ விடுதா பார்த்து எங்கே போனாலும் பின்னாடியே போகுது. வயசான காலத்தில் இது பொம்பளைங்க முடிய மோந்து பார்க்குது. இது வயசில் எதெல்லாம் மோந்து பார்த்ததுன்னே தெரியலையப்பா. இது ஒரு ஜென்மமா? இது
வயசானா அமைதியா இருக்கிறது கிடையாது. வயசானா அமைதியா இருக்கிறது. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. என்னத்த பெரியப்பா மூந்து பாக்குறான் அவன்? என்னையா பண்றான்? ஐயா ஆஹா சை ஆஹா மூத்துறவங்க என்னையா இது? அந்த காலத்தில் நம்ம ஊரில் குழால தண்ணி வரலன்னா பைப்பை சொருவி உறிஞ்சி தண்ணி எடுப்பாங்க. இவனுங்க என்னடானா மாட்டு சூத்தை உறிஞ்சி கோமியத்தை வர வச்சு கை கழுவுறானுங்க. பைத்தியக்காரம் ஊரியாது. 2025 இந்த 4 ராசிகளுக்கு கவனம் தேவை. அஷ்டம சனி ஆரம்பம். சிம்ம ராசிக்கு பொறுமையும் நிதானமும் இப்போது அவசியமா. ஓஹோ ஏயா இவனுங்க சொல்றதெல்லாம் நம்பாதையா. ஆண்டவன் அன்னைக்கே நீ வெளியே வரும்பொழுதே உன் தலையெழுத்தை எழுதி வெளியே தள்ளிட்டான். நீ போகிற வரைக்கும் என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இவனுங்க சொல்றதெல்லாம் மக்களே நீங்கள் நம்பி பயப்படாதீங்க. அது நடக்கிறது அன்னன்னைக்கு நடக்கும். எதுக்கும் கவலைப்படாதீங்க. அடுத்து முதல் இரவில் விளக்கை அணைத்த பின் லைஃப். என்னங்க வாழைப்பழம்னு சொன்னீங்க, மூத்திர வாடை அடிக்குது. இவன் பலே கில்லேடிப்பா. இவனை எதில் அடித்தாலும் தகியா. எவ்வளவு ஏமாத்தல் பேர் வழி. மக்களே பாருங்க, உஷாராக இருந்துக்குங்க. என்னையா பறகுது? பெரியப்பா அவன் எதுவுமே போடல பெரியப்பா. ஆமாம், ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. என்னையா இது? என்ன பண்ணுறானுங்க? 5 அறிவுள்ள ஜென்மமே வாழை மடக்கி சூத்த மறைச்சிக்கின்னு வண்டியில் போகுது. இந்த 6 அறிவுள்ள ஜென்மம் அறிவு கட்டவன் காற்றுல சூத்த காமிச்சிக்கின்னு வண்டியில் போகிறான் பாரியா. 5 அறிவு உள்ளதுக்கு இருக்கிற அறிவு கூட 6 அறிவு உள்ளவனுக்கு இல்லையா. யார் போட்டோ இது? சில்க்கு மாதிரி இருக்குது. சில்க்கு தான், சில்க்கு தான். எல்லாம் பழைய பீஸுங்க. மாலை போட்டு மறைந்தவன் மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க. நினைவஞ்சலி. ஆமாம் 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 ஆமாம். அவங்க டீம் தானே நீ? இந்த பிளாக் ஸ்குவாட் நான் அதோட பிரசன்ட் பேட்ச். என்ன பண்ணுறது? அந்த காலத்தில் சினிமாவில் சிலுக்கு செக்ஸு உடையில் டான்ஸ் ஆடினா பார்க்குற அத்தனை இளத்துக்கும் கிழத்துக்கும் நரம்பு முறுக்கேறிக்கையா. ஆமாம், இப்போ அவ இல்லை. அந்த நினைவு அவங்களுக்கு வாட்டுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதனால படத்துக்கு மாலையை போட்டு முறுக்கேற்றிக்கிறானுங்க. சிலுக்கு அவ்வளோ பவர் இல்லை ஒன்று. ஆமாம் ஆமாம் ஆமாம். குளிருக்கு பெட்ஷீட்டு போய்த்திக்கிற கதை. இது என்ன மீமு? டே அப்பா அம்மா சர்ச்சு போயிட்டாங்க, வீட்டில் யாருமே இல்லை, தனியாக இருக்குன்றா. அடே எங்கள் அப்பா பயப்படாதடி, ஏசப்பா உன் கூடவே இருப்பாரா. தலையிலே அடிச்சுக்குது. நீ நினைக்கிற ஏறாப்பா வேணும்னு, அது அவன் புரியாமல் ஏசப்பா இருக்கிறாருன்னு உனக்கு சொல்லியிருக்கிறான். ஏண்டி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க? இதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் காய் தேவைன்றது. ஐயா வாயப்பாரு. கேஸா? ஐயோ நெடி ஏறும். அவன் மூஞ்சி அப்படி காட்டும் போது இவன் கேட்குறா, என்ன கொடுத்து இது? கேஸ் கொடுத்த கேஸ். எதுக்கு இவன் இது மாதிரி பூரி தரா? காமெடி தான். கேஸ் ப்ராப்ளத்தை எடுக்கிறதுக்கு பவர்ஃபுல் கேஸ். இவர் கொடுக்கறது பவர்ஃபுல் பூரி கேஸ். பவர்ஃபுல் பூரி கேஸ். கேஸ் பூரி, பானிபூரி இல்லை, கேஸ் பூரி. அதனால் மக்களுக்கு கேஸ் இருந்தால் பீகாரிக்காரங்க விற்கிற கேஸ் பூரியை சாப்பிடுங்க. உங்கள் கேஸ் ப்ராப்ளம் ரிலீஃப் ஆகிடும்.
பானிபூரி கேஸ் பூரி. வாவ், லவ் இஸ் so beautiful. நாக்கு வெளியே நீட்டி என்ன பெரியப்பா பந்து. அதுங்க பார் பல்லு கூட வளர்க்கறது இல்லை, அவ்வளோ அழகா சுவைத்து கிஸ் அடிக்குதுங்க. அம்சமா வருகிற மேக்கப் மேனிங்க கிட்ட போய் கிஸ் அடிச்சா காய் கப்படிக்குதியா? இதை பார்த்தாவது திருந்த சொல்லியா? பெரியப்பா ஒரு மீமு லேட் நைட் சாட் பண்றாங்களாம் ட்ரெயின்ல. நம்ம இது மாதிரி என்னது அன்னியன் படத்து சீனு. அப்படியா? சாதனா வந்து இருடா வரேன் அப்படின்னு சொல்றா. விக்ரம் வந்து வெள்ளந்தியா என்ன நந்தினி ஒண்ணுக்கு அடிக்கவான்னு கேக்குறான். அவன் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்? அவன் என்ன நினைக்கிறா, அவன் மூஞ்ச பார்த்து அடே ஆத்திரம் வருதுடா அவன் மூஞ்ச பார்த்தா, அதனால நான் மூத்திரம் மேஞ்சிட்டு வரேன்டான்ட்டு போறான். ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட் மீம். ஓ பிறந்த பர்த்டே கொண்டாட வராங்களா? என்ன அப்படி பார்க்குறானுங்க எல்லாம் ஊன்னு. ஐயோ அவனுங்களுக்கே பிடிக்கல, மூடிக்கின்னு போயிட்டானுங்க. இது பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டிடான்னா கட்டில் மேலே பட்டுக்கின்னு கில்லியை பிடிச்சிக்கின்னு ஆட்டிக்கின்னு இருக்குது பற்றியா? இது திமிரு. நீங்க போடுற பீய வச்சு சாப்பிடும் போது வெறுப்பாயிட்டான். வெறுப்பாதான் ஆயிட்டான் பாவம். அரை சாப்பாடு கூட சாப்பிடல. ஒருத்தன் வயிறார இன்பமா சாப்பிட்டுன்னு இருக்கும்போது இன்னொரு நாய்க்கு பிடிக்காம அவன் சாப்பாட்டை சாப்பிடாம கெடுக்கிறதுக்கு இந்த பீப்பாள்ற வீடியோ அமைச்சிக்குதுப்பா. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணை போட்ட கதையாகி போச்சையா. அந்த புண்டம நம்ம தான் வெட்டணும்டா. அடுத்து ஐ லவ் யூ நான் சொன்ன அடுத்த நாளே எந்த லாட்ஜ்ல ரூம் போடலான்னு கேட்டோம் தானே நீ? கேட்டதுல ஆனா வந்தது நீதானே. அவன் ஐ லவ் யூ தான் சொன்னான், இவன் ரூம் போடலாமான்னு கேட்டான். அவன் தான் கேட்டான். இவன் அர்ஜென்ட் அடி ஆப்டா போதுன்னு போய் அடிச்சுக்கின்னு வந்துட்டு இன்னைக்கு ஒழுங்கு முறையா பப்ளிசிட்டி பண்றா பப்ளிக்ல. ஏண்டி நீ சாப்பாடு இப்படிதான் கொண்டு வருவியா? எதுக்கு ஃபேஷன் ஷோ காமிச்சிக்கிட்டு இருக்க? இப்படி காட்டியாச்சும் ஏதாவது பண்ணி தொலைவனுதான். அதான் ஒண்ணு பண்றதுக்கு துப்பு இல்லைல்ல, அப்புறம் என்ன வேற எப்படி அவுத்து போட்டு வரணுமா? அப்பயாவது சார் ஏதாவது பண்ணுவீங்களா? இல்ல தானே, அப்புறம் என்ன ஃபேஷன் ஷோ? என்னடி வெறும் சாம்பார், ஒரு முட்டை கூட இல்ல? இருக்கிற 2 வேலை செய்யல, முட்டை ஒரு கேடா? எப்படி சாம்பார்ல முருங்கக்காய் போட்டு செய்யணுமா? சாருக்கு முருங்கக்காய் சாப்பிட்டோன்னே அப்படி முருங்கக்காய் மாதிரி பெருசா வந்துருமா? இல்ல தானே, செய்யறதுக்கு துப்பு இல்ல தானே. அங்கதான் வேலையே செய்ய. உங்க இன்ஜின் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், அப்படியே பட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணி பொட்டுன்னு போயிடும். இதுக்கு முருங்கக்காய் வேணுமா முட்டை வேணுமா? என்ன வெப் சீரிஸ்னு தெரியல, இது பயங்கரமா எடுத்துருக்கா. இதுக்கு ஒரே வேர்டு தான். ஆன சாமானுக்கு ஆசைப்படுறவா பூனை சாமான கட்டிக்கின்னு ஏன் அவஸ்தைப்படனா? இவ்வளோ வசனத்துக்கு ஒரே அர்த்தம் தான். இங்க ஒரு ஆணையில ஒரு பொண்ணிலே கீழே சாட்சி வச்சு ஏடா கூட பண்ணுதுடா. நீங்க வந்து பாரு. உனக்கு தான் கையால் ஆகல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன், நான் என் வேலையை கவனிக்கணும். உனக்கு பாக்குறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லடா. எலி மேட்டர் பண்றத பார்த்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி காஞ்சி போன ஆளா இருப்பான் அவன். அண்ணே உடனே தானே செம்மையா வாசிக்கிறான்ல கிட்டார். நாக்கிலே வாசிக்கிறான்பா. பின்னாடியே அந்த பொண்ணு அப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறா. நினைச்சு பார்க்குறா என்னன்னு. நாக்கிலே இவ்வளோ அழகா இன்னிசையை வாசிக்கிறாரு கிட்டார். இவர் நமதில் நாக்க போட்டு வாசித்தாருன்னா அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றிங்க. டேய் மாப்பிள, வெள்ளரிக்காய் முள்ளங்கி கேரட்டுக்கு கிடைச்ச வாய்ப்பு கூட ஒக்கால ஓலி உனக்கு கிடைக்காம போச்சடா. நினைச்சாதான்டா மனசுலாம் ரணமா இருக்கு.
அதுக்கு என்ன பண்றது? உனக்கு மட்டும் இல்ல நம்ம வயலுக்கு பாதி பேத்துக்கு இன்க்ளூடிங் மீ. அவன் சொல்றது கரெக்டு தான். ஏன் வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு இதுங்களை வச்சு வேலை செஞ்சா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இவ்வளோ வேலை செஞ்சா பிள்ளைய பெற்றுக்கணும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். இந்த வம்பு ஊர் வம்பு நமக்கு எதுக்குடா?